Dear viewers, if you are watching this channel without subscribing, please subscribe and share this video to others. If you like this video, give a like. Thank you for your support and God bless you. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்துப் பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த தியான பகுதியில் இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் ஹோப் ஃப்ரம் ஹெவன் சார்பாக அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நம்மோடு உலாவுகின்றவர் என்ற தலைப்பில் நாம் தியானிப்போம். சில வீட்டில் பெரியவர்களுக்கு சாப்பிடும் போது கோபம் வந்தால் ஒரு தட்டு பறக்கும். ஆனால் பயங்கர கோபம் வந்தால் பக்கத்தில் இருக்கிற எல்லா தட்டுகளும் பறக்கும். அதே போல பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் தான் வைத்த சிலையை நாங்கள் பணிந்து கொள்வதில்லை என்று சாத்ராக், மேஷக், ஆபத்நேகோ சொல்லும் போது ராஜா பயங்கர கோபம் அடைந்து அக்கினி சூளையை 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு தருகிறான். அக்கினி சூளையிலே அவர்கள் போடப்படுகிறார்கள். அந்த மூவரும் கட்டுண்டவர்களாய் அக்கினி சூளையின் நடுவிலே விழுந்தார்கள். ராஜா இப்போது அக்கினி சூளையை பார்க்கிறார். அதிலே 4 நபர்கள் விடுதலையோடு உலாவுகிறதை காண்கிறார். அவருக்கு ஒன்றுமே புரியவில்லை. தன்னுடைய பார்வை குறைபாடோ என்று நினைத்து கண்ணை ஒரு முறை கசக்கி விட்டு பார்க்கிறார். அப்போதும் அதே 4 பேரை அக்கினியின் நடுவிலே பார்க்கிறான். பிரமித்து போகிறான். 4வது நபர் தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறதையும் ராஜா காண்கிறான். இந்த இடத்திலே நமக்கு ஒரு கேள்வி வரலாம். ஏன் ஆண்டவர் அக்கினியின் மத்தியிலே அவர்களோடு உலாவினார்? அவர் தன்னுடைய தேவ தூதர்களுக்கு கட்டளையிட்டு அந்த அக்கினி சூளையில் அக்கினியை அவித்து இருக்கலாமே என்று. பரிசுத்த மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே 2 பேராவது 3 பேராவது என் நாமத்திலே எங்கே கூடி இருக்கிறீர்களோ அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார் என்று நாம் படிக்கிறோம் அல்லவா? பிரியமானவர்களே, இப்போது அக்கினியிலே 3 பேர் அவர் நாமத்தின் மேல் வைராக்கியம் கொண்டவர்கள் போடப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மத்தியில் நான் இருக்கிறேன் என்று நிரூபிக்கும்படியாக தேவன் அந்த இடத்திலே அவர்கள் மத்தியிலே உலாவினார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதைத்தான் புதிய ஏற்பாட்டில் நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, நாமும் வைராகியத்தோடு ஒரு காரியத்திற்காக ஒருமனப்பட்டு 2 அல்லது 3 பேர் ஜெபிக்கிற போது அவர் நம் மத்தியிலே கண்டிப்பாக இருக்கிறார் என்பதற்கு இந்த நிகழ்வு சாட்சியாக இருப்பது மட்டுமல்லாமல் நம்முடைய விசுவாசத்தையும் இன்னும் அதிகரிக்க செய்யும் என்பதில் சந்தேகம் இல்லை. நாம் நம் தேவனின் பிரமாணங்களை அவமாக்கும்படியும் அல்லது மீறும்படியும் கட்டாயப்படுத்தப்பட்டால் நம் தேவன் நம்மை காப்பார் என்ற வைராக்கியத்துடன் அவருடைய பிரமாணங்களை விட்டு விடாமல் இருந்தால் நாம் நம் வாழ்வில் அதிசயங்களை காண முடியும் என்பதில் சந்தேகம் இல்லை. நாம் நம் தேவனின் பிரமாணங்களை மீற அக்கினி போன்ற சோதனைகள் வரலாம். தேவையில்லாத பிரச்சனைகளை சாத்தான் கொண்டு வரலாம். நாம் பொறுமையோடு நம் தேவனை சார்ந்திருந்தால் எல்லாவற்றையும் பட்சிக்கிற நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் பட்சித்து தடைகளை உடைத்து தடைகளை எல்லாம் பாதையாய் மாற்றி ஜெயத்தோடு நாம் முன் செல்ல உதவி செய்வார். விசுவாசிப்பவன் பதறான் என்பது நாம் அறிந்த காரியம் அல்லவா? நம் தேவன் மேல் பக்தி வைராக்கியத்துடன் சார்ந்திருப்போம். அவரே எல்லாம் பார்த்துக் கொள்வார். ஆமென். ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, உமக்கு எங்களது காலை வணக்கம்.
தேவனே, இன்னும் ஒரு புதிய ஆசீர்வாதமான நாளை எங்கள் வாழ்வில் கூட்டிக் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி. தகப்பனே, உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உமது பிரமாணங்களுக்கு எதிராக நடக்க கட்டாயப்படுத்தப்பட்டாலும் நீர் எங்களை பாதுகாப்பீர் என்று விசுவாசித்து வைராக்கியமாக நின்று பிரமாணங்களை விட்டு விலகாமல் நடக்க செய்த மேலான கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, தினந்தோறும் இந்த தியானத்தில் பங்கு கொள்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்து ஆவியானவரின் பிரசன்னம் எப்போதும் சித்தம் செய்ய நம்மை நடத்துகிற அன்பிற்காய் உமக்கே சகல துதிகன மகிமை செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரமபிதாவே, ஆமேன். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பிரியமானவர்களே, நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமலே இந்த சேனலை பார்த்து கொண்டிருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும், இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் பகிரவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் தரவும். உங்கள் ஆதரவுக்கு நன்றி. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.